வாங்க இந்தியாவோட 75 வருஷ வெளியுறவு கொள்கை பயணத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்க்கலாம். 1947ல ஒரு புது நாடா ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக அரங்கில ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்ச கதை இது. ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ வெளியுலகம் ரொம்ப சந்தேகமா தான் பார்த்தது. பொருளாதாரம் செதஞ்சு போயிருந்தது, பிரிவினையால மக்கள் மனசளவுல ரொம்பவே காயப்பட்டிருந்தாங்க. முதல்ல இந்த புது தேசம் தப்பி பிழைக்குமானே தெரியல. இதுல எப்படி முன்னேற போகுதுன்னு தான் எல்லாருமே யோசிச்சாங்க. சரி, இந்தியாவோட முதல் அத்தியாயம் எப்படி ஆரம்பிச்சது? அது முழுக்க முழுக்க கொள்கைகளை அடிப்படையா வச்சுதான் இருந்தது. உலகம் முழுக்க பனிப்போர் காரணமா ரெண்டா பிரிஞ்சிருந்த நேரம் அது. அப்போதான் இந்தியா தன்னோட வெளியுறவு கொள்கை பயணத்தை ஆரம்பிச்சது. அப்போ நிலைமை எப்படி இருந்ததுன்னா, அமெரிக்கா தலைமையில ஒரு அணி, சோவியத் யூனியன் தலைமையில இன்னொரு அணி. மத்த நாடுகள் எல்லாம் ஏதோ ஒரு பக்கம் சேர வேண்டிய கட்டாயம். ஆனா இந்தியா ரெண்டு பக்கமும் வரல, நாங்க தனியா எங்க வழியில போறோம்னு சொன்னுச்சு. இதுலந்து தான் அணிசேரா இயக்கம் உருவாச்சு. அதாவது மத்தவங்க ஆட்டத்துல ஒரு காயா இல்லாம சுயமா முடிவெடுக்கிற ஒரு ஆட்டக்காரரா இருக்கணும்னு இந்தியா முடிவு பண்ணுச்சு. அதனால 1950ஸ்ல இந்தியா உலகத்தோட ஒரு சமாதான தூதர் மாதிரி செயல்பட்டது. கொரிய போர் மாதிரி பெரிய சர்வதேச பிரச்சினைகள்ல கூட தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியது. இதனால இந்தியாவுக்கு உலக அரங்கில் ஒரு நல்ல பேரும் தார்மீக மரியாதையும் கிடைச்சது. ஆனா நிஜமான அரசியல் யதார்த்தங்களை சமாளிக்கிறதுக்கு இந்த அணுகுமுறை மட்டும் பத்தாதுன்னு அப்புறம்தான் தெரிய வந்தது. ஆமா, அந்த இலட்சியவாதம் ரொம்ப நாள் நீடிக்கல. 1960கள்ல இந்தியா சில கடினமான பாடங்களை கத்துக்க வேண்டியிருந்தது. இது அதோட வெளியுறவு கொள்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ரெண்டு காலகட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா நல்லா புரியும். 1950கள்ல உலக அமைதி, காலனித்துவ எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு இருந்த இந்தியா 1960கள்ல தேசிய பாதுகாப்பு, பொருளாதார தற்சார்புன்னு முழுக்க முழுக்க யதார்த்த நிலைக்கு மாறியது. கொள்கைகள் வச்சு பாராட்டு வாங்கலாம், ஆனா அது நாட்டோட பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் தராதுங்கிறத இந்தியா ரொம்ப வேதனையோட உணர்ந்து கொண்டது. அந்த யதார்த்த நிலைய உணர்த்தின சம்பவங்கள் இதெல்லாம் தான். 1962ல சீனா கூட நடந்த போர்ல ஒரு பெரிய தோல்வி. அடுத்து 1965ல பாகிஸ்தான் கூட போர். இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நாட்டுல கடுமையான உணவு பற்றாக்குறை, சாப்பாட்டுக்காகவே வெளிநாடுகளை நம்பியிருக்க வேண்டிய நிலை. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்தியாவோட வெளியுறவு கொள்கைய மொத்தமா மாத்தி யோசிக்க வச்சது. இந்த உண்மைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு 1970கள்ல இந்தியா ரொம்பவே தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சது. இனிமே இலட்சியவாதம் எல்லாம் வேலைக்கு ஆகாது, யதார்த்தம்தான் முக்கியம்னு முடிவு பண்ணி தன்னோட பிரச்சனைகளை தீர்க்க தொடங்குச்சு. இதுக்காக இந்தியா 3 முக்கியமான விஷயங்களை செஞ்சது. முதல் விஷயம், பசுமை புரட்சி மூலமா உணவு உற்பத்தியில தன்னிறைவடைஞ்சது. ரெண்டாவதா 1971ல சோவியத் யூனியன் கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் போட்டது. மூணாவதா அந்த ஒப்பந்தம் கொடுத்த தைரியத்துல வங்கதேசம் விடுதலை அடைய உதவியது. அந்த இந்திய சோவியட் ஒப்பந்தத்தோட பலன் உடனடியாவே தெரிஞ்சது. பாருங்க, 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் வெறும் 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. இது ஏதோ பேப்பர்ல போட்ட ஒப்பந்தம் மட்டும் இல்ல, ஒரு உண்மையான ஆழமான கூட்டாண்மைக்கான தொடக்கமா இருந்தது. அப்புறம் பனிப்போர் முடிஞ்சது. இந்தியாவோட முக்கியமான கூட்டாளியா இருந்த சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைஞ்சது. அப்போ இந்தியா மறுபடியும் தன்னோட வெளியுறவு கொள்கையை மாத்தி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாச்சு. 1990கள்ல இந்தியா ரொம்ப வேகமா செயல்பட்டது. ஒரு பக்கம் பொருளாதாரத்தை உலகத்துக்காக திறந்து விட்டது, இன்னொரு பக்கம் தென்கிழக்காசியா கூட உறவுகளை பலப்படுத்தியது. பல வருஷமா தவிர்த்து வந்த இஸ்ரேல் கூட தூதரக உறவுகளை ஏற்படுத்துச்சு. ஆமா, 1998ல நடந்த அணு ஆயுத சோதனையால சில தடைகள் வந்தது, ஆனா இந்தியா தன்னோட பாதையில உறுதியா நின்னுது. சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வருவோம். இந்தியாவோட தற்போதைய வெளியுறவு கொள்கை அதோட தன்னம்பிக்கையும் பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு மூலோராயத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. 2000கள்ல இந்தியாவோட வியூகம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரே நேரத்துல 2 பாதைகள்ல பயணிச்சது. ஒரு பக்கம் உலகத்தோட ஒரே சூப்பர் பவரான அமெரிக்கா கூட உறவுகளை சரி செய்தது, அதே சமயம் பிரிக்ஸ் மாதிரி புது கூட்டமைப்புகளையும் உருவாக்குச்சு. இதத்தான் பல முனை சார்பு கொள்கைன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்தியா ஒரே நேரத்துல ஒண்ணுக்கொன்னு போட்டி போடுற குழுக்கள்ல கூட இருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்கா கூட குவாட் அமைப்புல இருக்கு, அதே நேரம் சீனா கூட பிரிக்ஸ் அமைப்பிலையும் இருக்கு. இதுதான் இன்றைய இந்தியாவோட தனித்துவமான அணுகுமுறை. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும்.
ஒரு காலத்துல வெளிநாட்டு உதவிய நம்பியிருந்த இந்தியா இப்போ 65 நாடுகளுக்கு 48 பில்லியன் டாலருக்கும் அதிகமா உதவி செஞ்சிருக்கு. இது எவ்ளோ பெரிய மாற்றம் பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ஆரம்பத்துல வல்லரசுகளுக்கு நடுவுல தன்னை சமநிலைப்படுத்திக்க முயற்சி செஞ்ச ஒரு நாடா இருந்த இந்தியா இப்போ தானே ஒரு சமநிலைப்படுத்தும் சக்தியா மாறியிருக்கு. இதுதான் இந்த 75 வருஷ பயணத்தோட முக்கியமான புள்ளி. அப்போ எதிர்காலத்துக்கான இந்தியாவோட பார்வை என்ன? அது இந்த ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு: விஸ்வ பந்து, அதாவது உலகத்துக்கே நண்பன். இதுதான் இந்தியாவோட உலகளாவிய லட்சியங்களை நோக்கிய ஒரு சக்தி வாய்ந்த பார்வை.